Morning champion, this is Professor Aswin from Government College of Technology. என்ன பார்க்க போறோம்னா process அப்படினா என்ன பார்க்க போறோம். First state னா என்ன தெரிஞ்சுப்போம், அப்புறம் process பார்ப்போம். State அப்படினா பாத்தீங்கன்னா thermodynamics state அப்படினா என்னன்னா a point or position which can be defined by the any two thermodynamic property, அதான் வந்து state. அப்ப அடுத்து process அப்படினு பாத்தீங்கன்னா change of state தான் process. Change of state இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டா அப்படின்றப்ப process. Change of state தான் process. So இங்க process வந்து non flow process, flow process னு சொல்லி இரண்டு வகைப்படும். இந்த non flow process வந்து என்ன ஆகும்னா flow சிஸ்டத்துக்கு தான் non flow process நடக்கும், open சிஸ்டத்துல flow process நடக்கும். இப்போ வந்து ஒரு மாஸ் உள்ள செலுத்திட்டோம் அப்படினா அது உள்ளுக்குள்ளே சுத்திட்டு இருந்தா அது வந்து closed system சொல்லலாம், இல்லாட்டி non flow process. அதே வந்து உள்ள வரதும் வெளியே போறதுமா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், உள்ள வந்து வெளியே போகுது, அப்ப flow process. இதுல வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து உள்ள போச்சுன்னா கிடையாது, அவ்வளவுதான். உள்ளன்னா அது இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ எதுவுமே கிடையாது, எங்கேயும் தர ஓப்பனிங் கிடையாது, க்ளோசிங் கிடையாது. ஆனா ஓப்பன் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா இல்ல ஃப்ளோ ப்ராசஸ்ல வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஸ்டெடி ஃப்ளோ ப்ராசஸ், இன்னொன்னு அன்ஸ்டெடி ஃப்ளோ ப்ராசஸ். ஸ்டெடி ஃப்ளோ ப்ராசஸ்ல மாஸ் இன்ஃப்ளோ மாஸ் அவுட்ஃப்ளோ ஈக்குவலா இருக்கும். அன்ஸ்டெடி ஃப்ளோல மாஸ் இன்ஃப்ளோ மாஸ் அவுட்ஃப்ளோ நாட் ஈக்குவல். இப்போ PV equal to PV power K equal to constant அப்படின்னுவாங்க. அந்த PV power K equal to constant வந்து அந்த K ஓட மதிப்பு மாற 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 ப்ராசஸ் வந்து மாறும். K ஓட மதிப்பு 0 ஆ இருந்ததுன்னா, K ஓட மதிப்பு 0 ஆ இருந்தா அது ஐசோபாரிக் ப்ராசஸ். K ஓட மதிப்பு காமாவா இருந்ததுன்னா அது அடியாபாட்டிக் ப்ராசஸ். K ஓட மதிப்பு 1 ஆ இருந்ததுன்னா அது ஐசோதெர்மல் ப்ராசஸ். K ஓட மதிப்பு இன்ஃபினைட் ஆகுதுன்னா அது வந்து ஐசோசோரிக் ப்ராசஸ். K ஓட மதிப்பு என்ன இருந்ததுன்னா அது பாலிட்ரோபிக் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி K மாறுபட 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 ப்ராசஸ் மாறும். இப்போ வால்யூம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா P/T ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், வால்யூம் கான்ஸ்டன்டோட சேர்ந்து, ஏன்னா வால்யூம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா கான்ஸ்டன்ட் சேர்ந்து ஜோடி சேர்த்துடலாம். அப்போ P/T ஈக்குவல் கான்ஸ்டன்ட், அப்போ P1/T1 ஈக்குவல் டு P2/T2, இல்லை P2/P1 ஈக்குவல் டு T2/T1. இது P proportional to T ன்றது தெரிஞ்சுக்கலாம். அதே ஐசோபாரிக் ப்ராசஸ் பிரஷர் கான்ஸ்டன்ட் அப்படி முடிவு பண்ணா பிரஷரை கூட்டி போய் கான்ஸ்டன்ட் சேர்த்துடலாம். அப்ப P/T ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், V1/T1 ஈக்குவல் டு V2/T2, இல்ல T2/T1 ஈக்குவல் டு V2/V1, வால்யூம் proportional to டெம்பரேச்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஐசோதெர்மல் ப்ராசஸ்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் அப்படி சொல்லலாம். ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல PV/T ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ T வந்து கான்ஸ்டன்ட்னால கான்ஸ்டன்ட் பக்கம் கூட்டி போறோம். அப்ப கான்ஸ்டன்ட்டோட டெம்பரேச்சர் போய் கான்ஸ்டன்ட்டோட சேரும்போது அவ காணாம போயிடும். ஸோ P1/V1 ஈக்குவல் டு P2/V2, இல்ல P1/P2 ஈக்குவல் டு V2/V1 சொல்லலாம், இல்ல P இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் அப்படி சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அடியாபாட்டிக் ப்ராசஸ் என்ன சொல்றாங்கன்னா P பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்றாங்க. P1/V1 பவர் காமா ஈக்குவல் டு P2/V2 பவர் காமா, P2/P1 ஈக்குவல் டு V1/V2 பவர் காமா அப்படின்னு. அப்ப P வந்து 2னா V வந்து 1, அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ P2/P1 வந்து V2/V1 பவர் ஹோல் பவர் மைனஸ் காமான்னு வச்சுக்கிறோம். நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் P1/V1/T1 ஈக்குவல் டு P2/V2/T2 போடுறோம். T2/T1 மட்டும் ஒரு பக்கம் எடுத்துறோம், P2/P1 V2/V1. இந்த P2/P1 க்கு V1/V2 பவர் காமா அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா V1/V2 காமா மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிடலாம். T2/T1 ஈக்குவல் டு V1/V2 காமா மைனஸ் 1 அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மறுபடியும் இதே ஈக்குவேஷன் எடுத்துறோம். T2/T1 ஈக்குவல் டு P2/P1 V2/V1. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம்னா பிரஷருக்கு நம்ம வால்யூமை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். ஆனா இங்க என்ன பண்ணனும்னா வால்யூம்க்கு பிரஷரை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். வால்யூம் அப்ப 1 மைனஸ் ஆஃப் 1 பை காமா போட்டா காமா மைனஸ் 1 பை காமா வரும். T2/T1 ஈக்குவல் டு P2/P1 ஹோல் பவர் ஆஃப் காமா மைனஸ் 1 பை காமான்னு வரும். சோ இந்த மூணுமே கம்பைன் பண்ணி எழுதும்போது P2/P1 காமா மைனஸ் 1 பை காமா ஈக்குவல் டு V2/V1 காமா மைனஸ் 1 ஈக்குவல் டு T2/T1. இப்போ இது கிங்காவும் பிரஷரை கிங்காவும் வால்யூமை குயினாவும் இது டெம்பரேச்சர் பிரின்ஸாவும் ஆச்சுரும். கிங்குக்கு கிரீடம் பெருசா இருக்கும், காமா மைனஸ் 1 பை காமா. குயினுக்கு கிரீடம் சின்னதா இருக்கும், காமா மைனஸ் 1. பிரின்ஸுக்கு கிரீடமே இருக்காது, ஏன்னா இலவசனுக்கு கிரீடம் தர மாட்டாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க நம்ம முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இங்க பிரஷர் வந்து 2னா வால்யூம் 1ஆ இருக்கும், பிரஷர் 1னா வால்யூம் 2ஆ இருக்கும். டெம்பரேச்சர் 2னா வால்யூம் 1ஆ இருக்கும், டெம்பரேச்சர் 1னா வால்யூம் 2ஆ இருக்கும். பிரஷரும் டெம்பரேச்சரும் அப்பா எவ்வளியே மகனும் அவ்வளியே. ஆனா அப்பாவும் அம்மாவும் வந்து வேற மாதிரி வச்சுப்பாங்க, அதே போல அம்மாவும் பிள்ளையும் வேற மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ வந்து இங்க 2னா இங்க 1 வரணும், இங்க 1னா இங்க 2 வரணும். இதே P1/P2 இந்த ஃபார்முலாவே வேற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. P1/P2 ஹோல் பவர் காமா மைனஸ் 1 காமா ஈக்குவல் டு அப்படின்னா இங்க வந்து V2/V1
v1 காம்பினேஷன் போடணும். ஏன்னா அங்க 1 போட்டா 2 2 போட்டா 1 அது மறந்துடக்கூடாது. ஸோ பாலிட்ரோபிக் ப்ராசஸ்க்கு இந்த காமாவுக்கு பதிலா n வரும். n - 1/n v2 இங்க v1/v2 வரும். இங்க v1/v2 வரணும். அதுக்கப்புறம் மற்றபடி எல்லா சமாச்சாரம் அதுதான். ஆனால் முக்கியமாக நம்ம என்னன்னா அடியாபேட்டிக் ப்ராசஸ்க்கும் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்க்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். என்ன வித்தியாசம்? அடியாபேட்டிக் ப்ராசஸ்ல E transfer 0, ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் E transfer 0 தான். ஆனால் இங்க ஃபிரிக்ஷன் வந்து இருக்கும், பிரசன்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஃபிரிக்ஷன்லெஸ் ப்ராசஸ். ஃபிரிக்ஷன் ப்ராசஸ் வந்து அடியாபேட்டிக், ஃபிரிக்ஷன்லெஸ் ப்ராசஸ் வந்து ஐசென்ட்ரோபிக். இங்க டெல்டா எஸ் வந்து ஈக்குவல் டு 0 இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க ஈக்குவல் டு 0வா இருக்கும். இதான் அடியாபேட்டிக் ப்ராசஸுக்கும் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். இன்டர்வியூல எப்பவாச்சும் கேட்டாங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப கரெக்டாக சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸுக்கும் ஐசோதெர்மல் ப்ராசஸுக்கும் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்லோ ப்ராசஸ். டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட் இருக்கணும், ஸ்லோ ப்ராசஸ். இது வந்து ஃபாஸ்ட், வாமா மின்னல் மாதிரி பண்ணணும். என்ட்ரோபியை கான்ஸ்டன்டாக இருக்கணும்னா வாமா மின்னல் மாதிரி இருக்கணும். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் இருக்குன்னா ஸ்லோவாக அப்படியே பா 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 அப்படின்னு மோகன் பாட்டு மாதிரி அப்படியே நல்லா வரும். ஸோ அது ஸ்லோ ப்ராசஸ். இது ரெண்டும் கம்பைண்டாக இருக்கனால தான் நம்ம கார்னாட் சைக்கிள் வந்து பீசிபிள்னு சொல்லுவாங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஐசோதெர்மல் ஸ்லோ ப்ராசஸ், இது வந்து ஃபாஸ்ட் ப்ராசஸ். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரொஃப் சூரியன் டாக் சேனலை லைக் பண்ணுங்க. ஏன்னா எதை விரும்புகிறீங்களோ அது அவங்கள வந்து அடையும். உங்களுக்கு தெரிஞ்சதை பிறருக்கு பரிமாறுங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த பரிமாற்றத்து மூலிமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர்ச்சி அடையலாம். உங்கள் அன்பு, நன்றி, பாராட்ட மறக்காமல் தெரிவிங்க. அதுக்கான செக்ஷன் தான் கமெண்ட் செக்ஷன். இது ஒரு டெக்னிக்கல் ஜேர்னி. இந்த ஜேர்னியில் என்னோட சேர்ந்து பயணிக்க ப்ரொஃப் சூரியன் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். டெஸ்கிரிப்ஷன் உள்ள வாட்ஸ்அப் லிங்க், டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணால் உங்களுக்கான ஒரு கம்யூனிட்டி கிடைக்கும். அதோடு சேர்ந்து நீங்கள் ஜாலியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். பிகாஸ் லேர்னிங் இஸ் எ ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக, ஒரு வெற்றிகரமான ஆண்டாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.